அல்லாஹ் தனக்கு சொந்தமான அடியார்களை குறித்து அடையாளப்படுத்துகிற பொழுது அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவங்க நின்ற நிலைமையில் அமர்ந்த நிலைமையில் சிந்திக்கிற பொழுது கூட அல்லாஹ்வின் சிந்தனைகளாக அல்லாஹ்வின் திக்ருகளாக மாத்திரமே இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எந்த ஒரு படைப்பையும் வாயால் குறை சொல்லிவிட மாட்டார்கள், சிந்தனையினால் மட்டமாக கருதிவிட மாட்டார்கள். அல்லாஹ்வின் நாட்டங்களுக்கும் நோக்கங்களுக்கும் முரணில்லாத வாழ்வை சீராக அமைத்துக் கொண்டு எல்லாத்தையும் ஹரக்காத்துகள், அசைவுகள், சக்கனாத்துகள், அமைதிகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் அவனோடு கலந்துவிட்ட ஒன்றிலும் அவனை விட்டும் வேறுபடாத, முரண்படாத, மாசுபடாத அப்படிப்பட்ட நல்லோர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இவங்க தான் எனக்குள்ள ஆட்கள். இந்த மாதிரி ஆட்களை யார் பகைத்துக் கொள்வார்களோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நேரடியாக நானே அவனுக்கு எதிராக களத்தில் இறங்கி விடுவேன் அல்லாஹ் சொல்றான்.